எல்லாருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி. இது உங்கள் மீனாட்சி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கனில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதனா செய்யலான்ட்டு ஆரம்பித்தோம். சரி, மாடியில் வந்து அடுப்பு வச்சுட்டு செய்யலான்ட்டு விறகுலாம் எடுத்துகிட்டு வந்தோம் போயிட்டு. பார்த்தா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. சரி, அதனால் பம்பு ஸ்டவ் வச்சாவது நம்ம இன்றைக்கி செஞ்சு மாடியில் செய்யணும்னு சொல்லிட்டு பம்பு ஸ்டவ்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அதில் தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வாங்க நம்ம சிக்கன் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் முதல்ல பம்பு ஸ்டவ் வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம். அப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி 1000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக 1000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களை வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் வேணாம், எடுத்துருன்னா நம்ம பம்பு ஸ்டவ் வந்து பற்ற வச்சிடலாம். இப்போ ஐயோ ஆஃப் பண்ணுறா, ஆஃப் பண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டவ் எடுத்து, இன்றைக்கி தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டவ் எரியட்டு மேடம். பேசுமா 4 ஸ்பூன் அளவுக்கு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து தாளிச்சிடலாம். நம்ம அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், அப்புறம் ஜாதி பத்திரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ தாளிச்சிடலாம். வெங்காயம் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் போட்டுடலாம். அதை உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமே தக்காளி போட்டேன் நான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடணும். பச்சை மிளகா, ஒரு குட்டி குட்டி பச்சை மிளகா, ஒரு 6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி சில்லி சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். இது வந்து
வந்து ரெட் சில்லி, ஆச்சி ரெட் சில்லி பவுடர். அது வந்து கலருக்காக தான், காரத்துக்காக கிடையாது. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய் பொடி, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து சிக்கன் கரம் மசாலா, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். நல்லா கொஞ்சம் இது மட்டும் தான் கொஞ்சம் எலும்பாக இருக்குது, மற்றபடி எல்லாமே கொஞ்சம் பீஸாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கலர்லாம் ஆட் பண்ணல, அந்த சில்லி பவுடர் தான் நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி மிளகு போட்டு இறக்கிடலாம். நல்லா பெருக்கு ஒரு நாள் கலர் கலரி விட்டுடலாம். அப்படியே இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. மிளகு வாசனை, அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசை எல்லாத்தையுமே நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, அதனால் தண்ணி வந்து நல்லா அழகாக சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு. சப்பாத்தி பூரி எல்லாத்தையுமே நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம் போல இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.